அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரலாற்று முக்கியத்துவமான தருணம், ஐநாவில் அழுத்தம் கொடுக்கும் வால்கர் டர்க். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதம் ரத்து, உயர் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்மானம். நாமலுக்காக களமிறங்கிய புதுமுகம், பெருமனவுக்குள் குழப்பம். கொழும்பிலிருந்து சென்ற தமிழ் இளைஞனை கொடூரமாக தாக்கிய மக்கள் சடலமாக மீட்பு. உலக வங்கியிடமிருந்து இலங்கைக்கு $100 மில்லியன் நிதியுதவி. கொழும்பிலிருந்து அவிசாவளை நோக்கி சென்ற ரயில் தடம் புரள்வு. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ராஜித பிணையில் விடுதலை. குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை. வீதி விபத்துகளினால் நாளாந்தம் 7 முதல் 8 பேர் வரை உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த வன்முறை மற்றும் தண்டனையின்மை சுழற்சிகளில் இருந்து மீள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் தன்னிச்சையான கைதுகள் மற்றும் தடுப்பு காவல்களுக்கு உடனடி தடை விதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வால்கர் டர்க் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் ஆரம்பமாகியுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். மாற்றத்தக்க சீர்திருத்தம், பொறுப்புக்கூறல், உண்மை மற்றும் நீதி ஆகியவற்றுக்காக நாடு முழுவதிலும் இருந்தும் அரசாங்கத்திற்கு தெளிவான ஆணை கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அண்மையில் தாம் இலங்கைக்கு விஜயம் செய்த போது நாட்டின் மிக நீண்டகால பிரச்சினைகளுக்கு புதிய திசை நோக்கிய பயணத்திற்கு அந்த நாட்டின் தலைமை உறுதியளித்துள்ளதாகவும் வால்கர் டர்க் கூறியுள்ளார். இந்த நிலையில் புதிய அணுகுமுறை ஒத்திசைவானதும் காலக்கெடுவை வழங்கக்கூடியதாகவும் அமைய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பொறுப்புக்கூறல், நீதியை வழங்குதல், நீண்ட காலமாக இலங்கை மக்கள் அனுபவித்து வரும் அரசியல் ரீதியான பாகுபாடுகள் மற்றும் பிரிவினையை நீக்குதல் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் வால்கர் டர்க் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கின் இராணுவமயமாக்கல், காணிகளை திருப்பி அளித்தல் மற்றும் அனைத்து மட்ட ஆட்சிக்கும் அதிகார பகிர்வு உள்ளிட்ட விரிவான பாதுகாப்புத்துறை சீர்திருத்தத்திற்கான அவசர தேவை உள்ளதாகவும் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தின் எந்த ஒரு சரத்தும் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிகளுக்கும் முரணானது அல்ல என உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளது. இன்றைய சமய அமர்வின் ஆரம்பத்தில் சபாநாயகர் வைத்திய ஜகத் விக்ரமரத்ன உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை அறிவித்துள்ளார். இதன்படி குறித்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இன்று அறிவித்துள்ளார். அதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்துக்கு அமைவாகவே முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலை சவாலுக்குட்படுத்தும் வகையில் பொதுஜன பெரமுன கட்சியின் நிர்வாக செயலாளர் ரேணுக பெரேரா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தமது அனைத்து நடவடிக்கைகளையும் நேரடியாக நாமல் ராஜபக்ச மீது மையப்படுத்தி பல்வேறு துறைகளில் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட பாடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கைகளின் சமீபத்திய நடவடிக்கையாக தேர்தல் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் இதுபோன்ற பல அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். கல்கமுவ தொகுதியின் அமைப்பாளராக ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் ஜோகான் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டமை தொடர்பில் அரசியல் அவதானிகள் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளனர். தற்போது நாமல் ராஜபக்சவுக்கு நெருக்கமான திஸ்ஸ கொடியாராட்சியை ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக பல்வேறு நடவடிக்கைகளுக்கு ஜோகான் பெர்னாண்டோவுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச போட்டியிடுவது தொடர்பில் பல்வேறு காய் நகர்த்தல்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலிருந்து வெளிமடி செல்லும் பேருந்தில் பயணித்த இளைஞன் தவறான இடத்தில் இறங்கியதனால் கிராம மக்கள் திருடன் என்று நினைத்து அடித்து அதை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர். இதனால் மனமுடைந்த நபர் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ராச்சல் தோட்டத்தில் வசிக்கும் 34 வயதுடைய திருமணமாகாத ராமச்சந்திரன் புவனேஸ்வரன் முரளி என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. விடுமுறை கிடைத்தவுடன் தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திக்க வீட்டிற்கு வருவதை குறித்த இளைஞன் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி இரவு கொழும்பில் இருந்து வந்த அவர் பேருந்தில் தூங்கிய நிலையில் இறங்க வேண்டிய இடத்தில் இருந்து வெகு தூரம் சென்றிருந்தார். நுவரெலியா செல்லும் வழியில் ரம்புடைக்கு வைத்து பேருந்தில் இருந்து இறங்கியுள்ளார். அதிகாலை 2 மணி என்பதால் வீட்டிற்கு செல்ல பேருந்து இல்லாமையினால் அந்த பகுதியில் உள்ள தனது தாயின் சகோதரின் வீட்டுக்கு செல்ல முயற்சித்துள்ளார். இரவில் வழியை மறந்துவிட்டு வேறு வீட்டின் கதவை தட்டினார். எனினும் திருடன் என நினைத்த குடியிருப்பாளர்கள் கூச்சலிட்ட போது அருகில் உள்ள குடியிருப்பாளர்கள் வந்து அந்த இளைஞனை தாக்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட இளைஞன் இதுகுறித்து தனது உறவினர்களுக்கு தெரியப்படுத்திய நிலையில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். அவர்களும் குறித்த இளைஞனை தெரியாது என தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அங்கிருந்த மக்கள் இளைஞன் மீது தீவிர தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் கொத்மலை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கொத்மலை போலீசாரிடம் அவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தினார். அவரது நண்பர்கள் அவரை முச்சக்கர வண்டியில் கிராமத்திற்கு அழைத்து சென்ற போது அவர் மிகவும் வருத்தமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மனவேதனை அடைந்த முரளி தனது வீட்டில் தூக்கிய தொங்கில் நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிராமப்புற வாழ்வாதாரங்களை வலுப்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வேளாண் உணவுத்துறையில் காலநிலை மீள்தன்மையை உருவாக்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இலங்கை அரசாங்கமும் உலக வங்கி குழுமமும் $100 மில்லியன் மதிப்பிலான புதிய ஒப்பந்தத்தில் நுழைந்துள்ளன. ஒருங்கிணைந்த இந்த திட்டத்தால் இலங்கை முழுவதும் 3,80,000க்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைய உள்ளனர். இந்த திட்டம் 8,000 வேளாண் உணவு உற்பத்தியாளர்களை நேரடியாக ஆதரிக்கும். 71,000 ஹெக்டேர் நிலத்தில் நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் சேவைகளை மேம்படுத்தும். மேலும் அறுவடைகளை அதிகரிக்கும் மற்றும் இழப்புகளை குறைக்கும் நவீன காலநிலைக்கு ஏற்ற விவசாய நடைமுறைகளை சிறு விவசாயிகள் பின்பற்ற உதவும். வேளாண் வணிக மதிப்பு சங்கிலிகளை வலுப்படுத்துவதன் மூலமும் சந்தை அணுகலை விரிவுபடுத்துவதன் மூலமும் கிராமப்புறங்களில் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. பயிர் விளைச்சலை அதிகரிக்கவும் இழப்புகளை குறைக்கவும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதையும் பயிர் காப்பீட்டுக்கான அணுகலை விரிவுபடுத்துவதையும் காலநிலை தொடர்பான சவால்களை விவசாயிகள் சிறப்பாக சமாளிக்க உதவும் வகையில் காலநிலை எதிர்ப்பு உள்கட்டமைப்பில் முதலீடு செய்தமையும் இது ஊக்குவிக்கும். இந்த திட்டம் இலங்கையின் விவசாய துறைக்கு உலக வங்கி குழுமம் அளித்த ஒரு தசாப்தத்திற்கு மேலான ஆதரவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து அவிசாவளை நோக்கி செல்லும் ரயில் புவக்பட்டிக்கும் அவிசாவளிக்கும் இடையில் தடம் புரண்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கலனியில் இருந்து கொஸ்கம வரை ரயில்வே சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ரயில் தடம் புரண்ட சந்தர்ப்பத்தில் இளநீர் ஏற்றிச் சென்ற சிறிய ரக லொரியொன்று அந்த ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் அப்பகுதி முழுவதும் பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 3 மாதங்களுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரை இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி இறுதியாக மின்சார கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 15% கட்டண திருத்தம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் மின்சார கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்ற நீதிபதியால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபரை வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டார்.
விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னம் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து இன்று காலை சிறைச்சாலை அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குடும்பஸ்தர் ஒருவர் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் களுத்துறை ஹொரணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெபெல்லகொட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. ஹொரணை கெபெல்லகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தை 66 வயதுடையவரை உயிரிழந்துள்ளார். கொலை செய்யப்பட்டவர் தனது அயல் வீட்டுக்கு சென்று அங்கு வசிக்கும் நபருடன் இணைந்து மதுபானம் அருந்திக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை மீறியதனால் இந்த வாள்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனால் அயல் வீட்டில் வசிக்கும் நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளால் கொரணி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 1870 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த காலப்பகுதியில் 1757 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளது. அத்துடன் வீதி விபத்துகளினால் நாளாந்தம் 7 முதல் 8 பேர் வரை உயிரிழப்பதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் சாரதிகள், பாதசாரிகள் மற்றும் பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த அவதானத்துடன் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.